மதுரை மாவட்டம் எழுமலை கோட்டைப்பட்டியைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். சிறப்பு படை காவலராக 2023ஆம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் முன்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் மகாலிங்கம். வழக்கம் போல் புதன்கிழமை இரவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அதிகாலை 3:30 மணியளவில் திடீரென கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். துப்பாக்கி சத்தம் கேட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த சக காவலர்கள் மகாலிங்கத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். மார்பில் குண்டடிப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து காவலர் மகாலிங்கத்தின் உடலானது உடற்கூராய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் காவலர் மகாலிங்கம் தன்னுடைய தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு விபரீத முடிவெடுத்தது தெரிய வந்திருக்கிறது. 30 வயதான மகாலிங்கத்திற்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை. பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் மகாலிங்கம் தற்கொலை செய்து கொண்டதற்கு பணி அழுத்தம்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றனவா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரா என்கிற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போலீசாரின் தனிப்பட்ட துயரங்களை தடுக்கும் நடவடிக்கையாக மகிழ்ச்சி என்கிற திட்டம் காவல்துறையால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் மூலம் தற்கொலை எண்ணமுடையவர்கள், தொடர்ந்து பணிக்கு வராமல் இருப்பவர்கள், இணைய வழி சூதாட்டத்துக்கு அடிமையானவர்கள், மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்கள் மற்றும் பணியில் நாட்டமில்லாமல் இருப்பவர்கள், குடும்ப பிரச்சனைக்கு ஆளானவர்கள், இப்படி பலரும் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் போலீசாரின் தற்கொலைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. 5 மாதங்களுக்கு முன்பு கூட மயிலாடுதுறையில் அபிநயா என்ற பெண் காவலர் நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு காவல் படை காவலரை தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கும் சம்பவம் போலீசார் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.